மளிகை கடையாகட்டும், சின்ன சின்ன கடைங்களாகட்டும், நம்மளுடைய லாபத்த வந்து எப்படி எடுத்தா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் யோசனை இருக்கலாம். ஒரு சில பேர் நினைப்பாங்க, வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம எடுத்தா கரெக்ட்டா இருக்குமா? இல்ல மாசத்துக்கு ஒரு டைம் எடுத்தா கரெக்ட்டா இருக்குமா? இல்ல வந்து டெய்லியுமே எடுத்தா கரெக்ட்டா இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் யோசிப்பாங்க. என்னுடைய சஜெஷன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்க்ளூடிங் நானும் அதை தான் சேர்த்து பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது வந்து எப்படின்னா, நீங்க வாரத்துக்கு ஒரு டைம் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 6 நாள் வந்து கடைக்கான சரக்க நீங்க போடுவீங்க. அந்த 7வது நாளோட லாபத்த வந்து நீங்க எடுத்துக்குவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு ஒரு டைம் பண்ணும்போது நீங்க எப்படி எடுப்பீங்கன்னு எனக்கே தெரியல. அதாவது ஒரு மாசம்லாம் நீங்க ரொட்டேஷனுக்கு போடுவீங்க எல்லா பொருளையும். நீங்க அதுல ஏதாவது ஒரு நாள வந்து கணக்கு பண்ணி, மொத்தமா வந்து 20,000 30,000ன்றது நம்ம எடுக்கும்போது ஒரு பெரிய ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கும். சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, நீங்க வந்து என்ன கேட்க போனா, நம்மளுடைய மளிகை கடை வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி ரொட்டேஷனுக்கான வியாபாரம் தான். சரிங்களா? அதாவது வந்து இன்னைக்கு ரூ. 10,000 போடுறோம்னா, அடுத்த நாள் வந்து அது 10,000மாவும் வரலாம். இல்ல 15,000மும் வரும். இல்ல அதுக்கு கம்மியும் வரும். ஸோ அந்த மாரி வியாபார தொழில்ல தான் நம்ம இருக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த வியாபார தொழில்ல வந்து நம்ம வந்து எப்படி எடுக்கிறது அப்டின்னா, என்ன கேட்க போனா, நீங்க வந்து டெய்லி எடுக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நானு. அதாவது டெய்லி எடுக்கிறது எப்படின்னா, உங்களோட லாபத்த மட்டும் தனிப்பட்ட முறையில ரூ. 1000 எடுத்துறணும். ரூ. 1,500 நான் எடுத்துறணும். அப்டின்ற பட்சத்துல நீங்க எடுக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, உங்களுடைய லாபம் இன்னைக்கு வந்து வியாபாரம் ரூ. 10,000 ஆகுதுன்னா 10லருந்து 15% சரிங்களா? மளிகை கடை வியாபாரம். அதாவது வந்து நீங்க உங்களோட இதுதான் சரிங்களா? நீங்க ஒரு 10% எடுக்குறீங்கன்னா, ரூ. 10,000 வியாபாரம் இருக்கு. ரூ. 1000 நீங்க எடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூ. 1000லே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லாபத்த தனியா எடுத்துருங்க. மீதி இருக்கிறது வந்து இப்ப கடை வாடகை அப்படின்னு இருக்குன்னா, கடை வாடகைக்கு நீங்க தனியா ஒரு ரூ. 300 எடுத்துருங்க. சரிங்களா? இது லாபத்த விட்டு சொல்றேன் அடுத்து. சரிங்களா? ரூ. 300 தனியா வாடகைக்கு எடுத்துருங்க. அடுத்து வந்து டெய்லி உங்க வண்டிக்கு வந்து டெய்லி மார்க்கெட் பஜார் போறதுக்கு அதுக்கு இதுக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் வேணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ரூ. 50 எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் கடையிலேருந்து எடுக்குறீங்களா, அத கணக்கு பார்க்காதீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து வரது ஹோல்சேல் தான். அது வந்து உங்களுக்கு கெயின் தான். சரிங்களா? அதுலலாம் ஒண்ணும் இல்ல. வேற மீதி கரண்ட் பில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு தனியா எடுத்துருங்க. ஸோ எல்லாம் கூட்டி கழிச்சா உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 1,500 இருந்து ரூ. 2,000 வரும். சரிங்களா? அப்ப ரூ. 2,000 வருதுன்னா, ரூ. 1,000 உங்க லாபத்த எடுத்துக்கோங்க. சப்போஸ் அன்னைக்கு வியாபாரம் எனக்கு கம்மியா இருக்கு. ஒரு 5,000க்கு தான் ஆயிருக்கு. ஒரு 7,000க்கு ஆயிருக்குன்னா, அப்ப அதுக்கு தகுந்த மாரி ரூ. 700 எடுங்க. ரூ. 500 எடுங்க. அதுல உங்களுடைய வாடகை எடுத்துங்க. இப்படி நீங்க டெய்லி நீங்க எடுத்தா மட்டும் தான் உங்க கடைய வந்து நிலையா நீங்க போய் ஒரு இடத்துல கொண்டு போய் முடியும். டெய்லியுமே உங்க கடைக்கு வந்து சரக்க நீங்க ஏத்த முடியும். ஸ்டாக் ஏத்த முடியும். உங்க கடையும் நிறைஞ்ச மாரி இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு கன்ஃப்யூஷனும் ஆகாது. சப்போஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இன்னைக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு இஎம்ஐ இருக்கு. சொலையா வந்து ரூ. 7,000 கட்டணும். ஆனா இன்னைக்கு எனக்கு ரூ. 10,000 எனக்கு வியாபாரம் இருக்கு. அந்த காச தூக்கி நான் அப்படியே அதுல போட்டுறலாமா அப்படின்னா, அந்த தவற தான் யாரும் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன் நானு. நீங்க பண்றது வந்து பாத்தீங்கன்னா, டெய்லி எடுத்து வைக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த வியாபாரத்த காசு தான் நீங்க எடுத்து நீங்க சேர்த்து வச்சு நீங்க எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸ் ஆகட்டும், எங்க வெளிய குடுக்குறது, வாங்குறது எதுவா இருந்தாலும் நீங்க அதுல தான் போகணும். சரிங்களா? மொத்தமா நீங்க இதுல இருந்து எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன், இன்னைக்கு லாக் ஆகலனாலும் சரி, நீங்க வேற ஒரு நாள், ஒரு 2 நாள் கழிச்சு, 3 நாள் கழிச்சு உங்க கடைக்கு சரக்கு போடணும் அப்படிங்கும்போது, அது கணக்கு போடும்போது பில் போட்டு பார்க்கும்போது 15,000 10,000 அப்படி வரும். அப்ப அந்த டைம்ல வந்து உங்களுக்கு சரியான ஒரு ஷார்டேஜா இருக்கும். உங்களுக்கு இடிக்கும். பணம் பற்றாக்குறை ரொம்பயா இருக்கும். சரிங்களா? சோ இந்த மாரி விஷயம்லாம் இருக்கு. சோ மளிகை கடைய பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன்னா, மளிகை கடையாகட்டும், சின்ன கடையாகட்டும் எந்த இதெல்லாம் சரி. டெய்லி ரொட்டேஷன் வியாபாரம் எதுவா இருந்தாலும், நீங்க டெய்லி லாபத்த எடுக்கிறது தான் பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன் நானு. நீங்க வாரத்துக்கு ஒரு டைம், மாசத்துக்கு ஒரு டைம் எடுக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்ன்னு சொல்றேன் நானு.